ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பனாவோ அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணி ஹிந்தியில் எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாம், எங்கெங்கெல்லாம் பனாவோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய இடங்களில் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பனாவோ அப்படின்றதும் யூஸ் பண்ணணும் ஹிந்தியில். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கிங் ரிலேட்டடாக எல்லாமே நம்ம பனாவோ அப்படின்றத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெவரேஜெலாம், அதாவது ஜூஸு, டீ, இது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பனாவோ அப்படின்னு சொல்லலாம். காமனாக சாப்பாடு செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பனாவோ அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் இட்லி ஊற்று, தோசை ஊற்று, சப்பாத்தி பண்ணு, இதுக்கெல்லாம் அதுக்கான வேர்பு இருக்கும். ஸோ சப்பாத்தி சுடுன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், தோசை சுடுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக செப்பரேட்டான வேர்பு இருக்குது. காமனாக சமை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஹிந்தியில் பனாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. டீ போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு சாய் பனாவோ, காஃபி பனாவோ, ஜூஸ் பனாவோ, இந்த மாதிரி சொல்லிக்கலாம். டீ, காஃபி, ஜூஸ் எதுவாக இருந்தாலும். அடுத்தது சாப்பாடு செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கானா பனாவோ. ஸோ அந்த பனாவோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் பனாயியே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ரொட்டி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொட்டி பனாவோ. சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி பனாவோ. ஸோ ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், பனாவோ அப்படின்னா பண்ணு. அடுத்தது ஒரு லிஸ்ட் போடு. ஸோ இப்போ கடைக்கு போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னா, ஸோ இங்கேயும் லிஸ்ட்டு போடு. நம்ம தமிழில் காஃபி போடு, டீ போடு, இந்த மாதிரி சொல்லும் பொழுது இங்கேயும் போடு அப்படின்றது தான் சொல்கிறோம். பட் நம்ம எங்கெங்கெல்லாம் தமிழில் போடுன்னு சொல்கிறோமோ அங்கே எல்லாமே பனாவோ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஷூ போடு, செப்பல் போடு, ட்ரெஸ்ஸு போடு, இங்கெல்லாம் பனாவோ சொல்லக்கூடாது, பெஹனோ சொல்லணும், அணி. ஓகேவா? நம்ம பேசும்பொழுது தமிழில் போடுன்னு சொல்லுவோம். பட் அதுக்கான ப்ராப்பர் அர்த்தம் நம்ம வியர் பண்ணுறது. வியர் அப்படின்னா தமிழில் ப்ராப்பரான வேர்டு அணிந்து கொள் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அங்கெல்லாம் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெஹனோ அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஒரு லிஸ்ட்டு போடு, ஸ்கெடியூல் போடு, இந்த மாதிரி பிளான் போடு, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு பனாவோ அப்படின்றத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிஸ்ட்டு போடு அப்படின்னா ஏக் லிஸ்ட் பனாவோ. படம் வர இல்லை ட்ராயிங் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ராயிங் பனாவோ. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க அப்படின்னாலே நம்ம ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பனாவோ அப்படின்றத சொல்லலாம். கோலம் போடுறதுக்கும் பனாவோ, ரங்கோலி பனாவோ, ட்ராயிங் பனாவோ அப்படின்னு சொல்லலாம். கோடு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லைன் பனாவோ. எல்லாருக்கும் டிஃபன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்கேலியே நாஷ்டா பனாவோ. இங்கே நாஷ்டா அப்படின்னா டிஃபன் அப்படின்றத குறிக்கும். லஞ்ச் பனாவோ, டின்னர் பனாவோ அப்படின்னு சொல்லலாம். காரம் கம்மியாக சாப்பாடு செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் டீக்கா கானா பனாவோ. ஸோ டீக்கா அப்படின்னா காரம், கம் அப்படின்னா கம்மியான காரம் சாப்பாடு. கம் டீக்கா இல்லை டீக்கா கம் கானா பனாவோ. சாக்கு போக்கு சொல்லாத. ஸோ ஏதாவது எக்ஸ்கியூசஸை மேக் பண்ணுறது, டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். ஸோ மேக் அப்படின்னாலே நம்ம ஹிந்தியில் நம்ம பனாவோ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ பஹனே மத் பனாவோ. பஹனே அப்படின்னா சாக்கு போக்கு, எக்ஸ்கியூசஸ். மத் பனாவோ அப்படின்னா பண்ணாத. ஒரு நல்ல பிளான் பண்ணு. ஏக் அச்சா பிளான் பனாவோ. அச்சா பிளான் பனாவோ. நல்ல ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு அச்சி தோஸ்த் பனாவோ. அச்சே அப்படின்னா ஒருத்தவங்களை குறிக்கிறதா இருக்கும். அச்சே ஏ சவுண்டு, அது ப்ளூரலை குறிக்குது. ஸோ அச்சே தோஸ்த் பனாவோ. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கான PDF, இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ண அதுக்கான PDFs, அது கூடவே தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கான PDFுமே உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி லைஃப்பில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ், 500+ ஹிந்தி வேர்ப்ஸ், இது எல்லாமே PDF ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பனாவோ அப்படின்றத சொல்லலாம். இன்றைக்கி ஏதாவது இனிப்பாக செய், ஸ்வீட்டாக ஏதாவது செய். ஆஜ் குச் மீத்தா பனாவோ. டீக்கா அப்படின்னா காரம், மீத்தா அப்படின்னா இனிப்பு. ஸோ ஆஜ் அப்படின்னா இன்றைக்கி, ஏதாவது அப்படின்னா குச், மீத்தா பனாவோ அப்படின்னா இனிப்பாக செய். சுத்தமாகவும் அழகாகவும் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இசே சாஃப் சுத்ரா பனாவோ, இல்லை சாஃப் அப்படின்னும் சொல்லலாம். சுத்ரா அப்படின்றது அழகை குறிக்குது. பனாவோ அப்படின்னா பண்ணு. ஹிந்தி பேசுகிற பழக்கத்தை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு
ஹிந்தி போல்னேக்கு ஆதத் பனாவோ அப்படின்னு சொல்லணும். ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு வந்து ஆதத் பனாவோ. ஹிந்தி போல்னேக்கு அப்படின்னா ஹிந்தி பேசுவதற்கு, ஆதத் பனாவோ அப்படின்னா பழக்கத்தை உருவாக்கிக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அந்த லிஸ்ட்டு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்ஹேன் ஜோ சாகியே அப்படின்னா என்ன வேணுமோ, உஸ்கி அப்படின்னா அதை, ஏக் லிஸ்ட் பனாவோ அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணு, தயார் பண்ணு அப்படின்றத குறிக்கும். ஸோ ஒரு ஸ்கெடியூலு, ஒரு ஈவெண்ட்டு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்க, உருவாக்குறீங்க அப்படின்னா பனாவோ அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கெட்டியாக பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இசே தோடா காதா பனாவோ. காதா அப்படின்னா கெட்டியா, பனாவோ அப்படின்னா பண்ணு அப்படின்றது அர்த்தம். தோடா அப்படின்னா கொஞ்சம். இசே தோடா காதா பனாவோ. இங்கே உன்னோட சைனை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹான் அப்னா சைன் பனாவோ. அப்னா சைன் அப்படின்னா உன்னோட சைன், பனாவோ அப்படின்னா போடு அப்படின்றது அர்த்தம். ஸோ டாலோ அப்படின்றதும் சொல்லலாம். இந்த வாரத்துக்கு ஒரு சாதாரண டைம் டேபிள் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் ஹஃப்தே கேலியே, இந்த வாரத்துக்காக ஏக் சீதா ஷெட்யூல் பனாவோ. ஸோ ஸ்கெடியூல் அப்படின்னா வந்து அந்த டைம் டேபிளை தான் சொல்கிறோம். பனாவோ அப்படின்னா பண்ணு. நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சாலும் அதை லேசாக பண்ணு, லைட்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ராத்கே கானே மே ஜோபி பனாவோ. ராத்கே கானா அப்படின்னா வந்து நைட்டுக்கான டின்னர், மே ஜோபி என்ன பண்ணாலும், என்ன சமைச்சாலும், ஜோபி பனாவோ. உசே ஹல்கா பனாவோ, லைட்டாக பண்ணு அப்படின்னா ஹல்கா பனாவோ. நீ காஃபி போட்டால் அவனுக்கும் ஒரு கப் காஃபி போடு. அகர் காஃபி பனா ரஹே ஹோ, அகர் காஃபி பனா ரஹே ஹோ तो एक कप उसके लिए भी बनावो. அவனுக்கும் அப்படின்னா उसके लिए भी बनावो. ரூமை அசிங்கம் பண்ணாத, குப்பை பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு கமரேமே கச்ரா மத் பனாவோ. குப்பையாக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து டர்ட்டி ஆக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ குப்பை அப்படின்னா கச்ரா மத் பனாவோ அப்படின்னா குப்பையாக்காத. முதல்ல மனசை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹலே அப்னா மன் பனாவோ. அப்னா மன் பனாவோ. கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சீக்னேக்கா மஹுல் பனாவோ. சீக்னேக்கா அப்படின்னா கற்றுக்கிற மாதிரி, மஹுல் பனாவோ அப்படின்னா சூழ்நிலையை உருவாக்கு. சீக்கிரம் எழுந்திருக்க ஒரு ரூல்ஸ் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி உத்னேக்கா ஞான் பனாவோ. ஜல்தி உத்னேக்கா ஞான் பனாவோ. இதை பெரிய பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இசே படா முத்தா மத் பனாவோ. இசே படா அப்படின்னா பெரிய, முத்தா மத் பனாவோ அப்படின்னா பிரச்சனை ஆக்காத. புது டைம் டேபிள் போட்டதுக்கு அப்புறம் நம்ம தினமும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நயா ஸ்கெடியூல் பனானே கே பாத். நயா ஸ்கெடியூல் அப்படின்னா புது டைம் டேபிள், பனானே கே பாத் அப்படின்னா போட்டதுக்கு அப்புறம், ஹமேன் அப்படின்னா நாம, ரோஸ் அப்படின்னா தினமும், உஸ்கா சக்தி சே பலான் கர்னா சாகியே, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா சக்தி சே பலான் கர்னா சாகியே. வீடியோ பண்ணினதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ குவாலிட்டியை செக் பண்ண மறக்காத. இதை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா வீடியோ பனானே கே பாத், வீடியோ பண்ணதுக்கு அப்புறம், பனானே கே பாத் அப்படின்னா செஞ்சதுக்கு அப்புறம், அப்லோட் கர்னே சே பெஹலே அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சே பெஹலே அப்படின்னா முன்னாடி, ஆடியோ குவாலிட்டி செக் கர்னா மத் பூல்னா, ஆடியோ குவாலிட்டி செக் கர்னா அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு, மத் பூல்னா அப்படின்னா மறக்காத. புது டைம் டேபிள் போட்டதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் அதை ஒழுங்காக டேபிள் மேலே மூடி வை அப்படின்னு சொல்கிறதுக்கு கானா பனானே கே பாத் உசே அச்சி சே தக்கர் மேஸ் பர் ரக் தேனா. தக்கர் அப்படின்னா மூடி போட்டு, மேஸ்பர் அப்படின்னா மேஜை மேலே, ரக் தேனா அப்படின்னா வச்சிடு, இல்லை ரக் தோ அப்படின்றத சொல்லலாம். கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா காய்கறியும் வெட்டி தயாராக வச்சுக்கோ. கிரேவி பனானே சே பெஹலே சாரி சப்ஜியான் காட்கர் தயார் ரக்லோ. காட்கர் தயார் ரக்லோ அப்படின்னா வந்து கட் பண்ணி தயாராக வச்சுக்கோ. தயார் ரக்கோ அப்படின்னா வந்து தயாராக வை. கட்கர் அப்படின்னா கட் பண்ணி, சப்ஜியான் அப்படின்னா வந்து காய்கறிகள் அப்படின்றது அர்த்தம். சாரி சப்ஜியான் அப்படின்னா எல்லா காய்கறிகளையும். ஸோ கிரேவி பனானே சே பெஹலே, கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி சாரி சப்ஜியான் கட்கர் தயார் ரக்லோ. கெஸ்ட்டுக்காக டீ போடும் பொழுது ஒரு நல்ல டேஸ்ட்டுக்காக இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்து போடு. மெஹமான் கேலியே அப்படின்னா விருந்தினருக்காக, மெஹமான் அப்படின்னா விருந்தினர். ஸோ மெஹமான் கேலியே சாய் பனாத்தே சமை, போடும் பொழுது, சாய் பனாத்தே சமை.
ஸோ காஃபி பனாத்தே சமை அப்படின்னா காஃபி போடும் பொழுது, சப்பாத்தி பனாத்தே சமை அப்படின்னா சப்பாத்தி குக் பண்ணும் பொழுது அப்படின்றத குறிக்கும். அச்சி ஸ்வாதத் கேலியே நல்ல டேஸ்ட்டுக்காக, ஸ்வாத் அப்படின்னா டேஸ்ட், ஸ்வாத் கேலியே தோடா ஆத்ரக் और ஏலச்சி டால் தேனா, தோடா அத்ரக் அப்படின்னா இஞ்சி, और ஏலச்சி அப்படின்னா வந்து கொஞ்சம் இஞ்சி ஏலக்காயும், டால் தேனா அப்படின்னா போட்டுக்கோ. பொருட்களோட லிஸ்ட்டு போடும்பொழுது ஏதாவது விடுபட்டு இருக்கான்னு 2 வாட்டி செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சாமான் கே லிஸ்ட் பனாத்தே சமை. ஸோ ஸ்கெடியூல் பனாவோ, லிஸ்ட் பனாவோ, பிளான் பனாவோ, டிசிஷன் பனாவோ, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ பனாத்தே சமை அப்படின்னா போடும் பொழுது. 2 பார் செக் கர்லோ, 2 தடவை செக் பண்ணு. குச் சோட் தோ நகி கையா, எதுவும் விட்டுடாம அப்படின்னா குச் சோட் தோ நகி கையா. அஸ்திவாரத்தை பலமாக போடு, பலமாக கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு மஸ்பூத் நியூ பனாவோ. மஸ்பூத் அப்படின்னா வந்து பலமாக, அஸ்திவாரம் நியூ பனாவோ. பாலக்கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஃபுல் பனாவோ. இங்கே சுவர் கட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏஹான் தீவார் மத் பனாவோ. தீவார் அப்படின்னா சுவர், மத் பனாவோ அப்படின்னா கட்டாத. ஆற்றுக்கு பக்கத்தில் வீடு கட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நதிக்கே பாஸ் கர் மத் பனாவோ. ஆறு நம்ம தமிழில் நதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிந்திலையும் நதி தான். ஸோ நதிக்கே பாஸ் அப்படின்னா ஆற்றுக்கு பக்கத்தில், கர் மத் பனாவோ அப்படின்னா வீடு கட்டாத. ஸோ இந்த மாதிரி தமிழ்லையும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக தேவைப்படக்கூடிய வேர்ட்ஸு, இந்த மாதிரி ஹிந்திலையும் தமிழ்லையும் சிமிலராக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், இது எல்லாமே இருக்கும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த